ஹே போக்கி ஃபேன்ஸ், நாங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போக்கிமான் ஹொரைசன்ஸில் நம்ம ராய் வந்து நம்ம ரெக்வாஸ், அந்த ஷைனி ரெக்வாஸாக இருப்பீங்களா, அதை பிடிச்சிட்டாரு. ஐ திங்க் 7வது எபிசோட்லேயோ எப்போவோ வந்து நம்ம ராயுடைய போக்கி பால்லேருந்து ரெக்வாஸாக வெளியே போயிருக்கோம். அதுக்கடுத்து இப்போ தான் திரும்படியும் நம்ம ரெக்வாஸாவை ராய் வந்து பிடிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. எஸ், இதை வந்து டெராபகஸ் மூலியமாக ட்ரான்ஸ்லேஷன் ஆகிட்டாங்க. ஷைனி பிளாக் ட்ரஸ்டெல் ரெக்வாஸா, இதை நம்ம ராயும் உருட்டும் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய மெகா எவல்யூஷன் போக்கிமான்ஸ் வச்சு இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறாங்க. மெகா லுக்காரியா அண்ட் மெகா ட்ராகனைட் அப்படின்னு. அந்த பேட்டில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் டஃப் கொடுக்க பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் எதிர்த்தாப்பில் இருக்கிறது ஒரு லெஜெண்ட்ரி டைப் போக்கிமான்ங்கிற காற்றை அடிப்படையாக வச்ச காற்றை பாதுகாக்கக்கூடிய ஒரு லெஜெண்ட்ரி டைப் போக்கிமான். அதை ஒரு சாதாரண மெகா எவல்யூஷன் வந்து பேட்டில் பண்ண விடுறதே எப்படி சொல்கிறது, ஒரு 5 நிமிஷத்தில் ஊதுற மாதிரி 2 போக்கிமானும் விழுந்துடும். அதை தோக்கடிக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் இன்னொரு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் இந்த ஒரு எபிசோடில். நம்ம ராயுடைய ஸ்கெலட்ரேஜ் போக்கிமான் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஆகிருக்கும். நம்ம ரெக்வாஸா அதோடைய பவர்ஃபுல் மூவான ட்ராகன் அசண்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இது சிங்கிளில் அதை தடுத்துரும். ஒரு சாதாரண போக்கிமான் ஒரு லெஜெண்டரி போக்கிமானை தோக்கடிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் நம்ம ராய் எப்படியோ ரெக்வாஸாவை பிடிச்சிட்டார்.